குலதெய்வ மருளாடிகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு சாமி வரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதாவது முதல்ல வந்து குலதெய்வ மருளாடிகள் சாமியாடிகள் வந்து முதல்ல சாமி பக்தி இருந்தாலும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சாமி பக்தி இருந்தால் கொஞ்சம் வேகமாக வந்துடும். அப்படி பக்தி இல்லை ஆனால் சாமி வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒழுக்கமான முறையில் சுத்தமாக இருந்தோம்னாலே போதும். முதல்ல சாமிக்கு உண்டான தகுதிகள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடலில் நீராடணும். கடலில் நீராடிட்டு வந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு 21 நாள் இல்லை ஒரு 48 நாள் அந்த மாதிரி 41 நாள் அந்த மாதிரி காப்பு கட்டி விரதம் இருந்து குலதெய்வத்தை நினச்சிருந்தீங்கன்னா அந்த குலதெய்வ திருவிழா அன்னைக்கு உங்களுக்கு சாமி இறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நான் எங்கள் ஊரில் என்ன மாதிரி நடக்குது, எப்படி சாமி அழைக்கிறோம், எப்படி புது புது ஆளுங்களுக்கு சாமி வருது அப்படின்னா, அதாவது புது புது ஆளுங்கன்னா எல்லாருமே போய் ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடி கடலில் நீராடி அங்கேயே காப்பு கட்டி அந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம சாமிகளோட கச்சைகளை வந்து அங்கேயே கடலில் நனைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வைப்போம். கோயிலில் வச்சு அதை பூஜை பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து போய் வச்சுட்டு அது வரைக்கும் விரதம் இருப்போம். ஒரு 20 நாள் 15 நாள் அந்த மாதிரி விரதம் இருப்போம். அப்போது நம்ம சாமி எந்த அளவுக்கு அந்த காப்பு கட்டின எல்லாரும் வழிபடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த மருளாடிக்கான தகுதிகள், சாமி ஆடுறதுக்கான தகுதிகள் வந்து உங்களுக்குள்ள வரும். அப்படி முடிச்சுட்டு போனோன்னா நீங்கள் போய் தனிப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு அழைக்கவும் தெரியாது, அழைக்கவும் முடியாது. அப்போ இந்த குலதெய்வ கோயில் அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு இந்த கொட்டடிக்கிறது இந்த மாதிரி சத்தங்களில் அப்போ வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வந்து நல்லா நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வந்து அழைச்சி பார்க்கணும். அப்போ உங்கள் குலதெய்வத்தில் 21 பந்தி 61 சேனை ஐயனார் பந்தியாக இருந்தால் கண்டிப்பாக அதில் உள்ள ஏதாவது ஒரு சாமி வந்து உங்களுக்கு இறங்கும். அப்படி இறங்கலைன்னா திருப்பி வந்து அந்த தீர்த்தம் அழகர் மலை தீர்த்தமும் அந்த ராமேஸ்வர தீர்த்தமும் அதை எடுத்து இருக்கிற இடத்துல தொளிச்சிட்டிங்கன்னா அங்கே உள்ள கெட்ட சக்திகள்லாம் விலகிட்டு எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து அந்த மருளாடுறதுக்கான தகுதி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்டவங்ககிட்ட தான் சாமி போகும். எல்லாருமே சாமி ஏற மாதிரி இருந்தாலும் சாமி வந்து போகிறவங்ககிட்ட தான் சாமி ஏற முடியும். எல்லாருமே குதிக்க முடியாதுல்ல, எல்லாருமே சாமி ஆடுறதுக்கு தகுதி இருக்க முடியாது. அப்போ எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் சாமி ஆடுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து சாமி ஆடி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சாமியை வராது, அப்படி ரெண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒழுங்காக வந்து சாமியை வந்து நினைக்காம இருந்திருக்கலாம், இல்லை அந்த நேரத்தில் வந்து அவங்க சரியில்லாமல் இருந்திருக்கலாம், கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். அப்படிங்கிறது இருக்குது. சாமி வந்து எந்த அளவுக்கு உங்களை தேடி வருதுன்னு இதிலே தெரிஞ்சிடும். உங்களை தேடி வந்துச்சுன்னா நீங்கள் எந்த நினப்பில் இருந்தாலும் உங்களை தூக்கிட்டு வந்து விட்டு இருந்துடும், தனி இடத்துல தூக்கி போட்டுரும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே தான் நிற்பீங்க. அந்த மாதிரி அழைச்சி கோயில் அழைச்சி அது வந்து நடக்கலை அப்படின்னா திருப்பி வந்து சாமிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஊரில் உள்ள குளம், குட்டை, ஏரி, கண்மாய், ஆறு இந்த மாதிரி உள்ள நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் அதுக்குள்ள இடம் இருந்தால் தண்ணி இல்லைன்னா கம்மாய்க்குள்ள ஊர்னிக்குள்ள அந்த மாதிரி உள்ளே இறங்கிட்டு அதுக்குள்ளே போய் சாமிக்கு உண்டான பூஜை பெட்டி இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சு அதை பூஜை பண்ணி அந்த இடத்துல சாமிகளை வந்து திருப்பி அந்த கம்மாயில் தண்ணி இருந்தால் திருப்பி சாமியார மருளாடிகள் எல்லாருமே நீராடி குளிச்சுட்டு வந்து திருப்பி நம்ம குலதெய்வம் அடையாளமான, அதாவது நம்ம 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியோட அடையாளமான அந்த திருநாமம், அந்த கோவிந்தா நாமம் விட்டு கோவிந்தா என்ற கோஷம் முழங்கினோம்னா கண்டிப்பாக 21 பத்திக்கும் காவலான 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி, அந்த 63 சேனைக்கும் காவலான 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி தன் காவல் எல்லையில் உள்ள தெய்வங்களை அழைத்து தனது எல்லைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளை இறக்கி விடும். எங்கேயோ உள்ள கருப்பசாமி இங்கே வந்து மருளாட வைக்கும் அவங்கள. அந்த மாதிரி இந்தந்த நாட்டில் இருந்தாலும் சரி அந்தந்த எல்லையில் இருந்து கருப்பசாமியை ஃபுல்லாக நம்ம 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி இறக்கி கொண்டு வந்துடுவார். ஏன்னா அவர் தான் அனைத்து தெய்வங்களுக்கெல்லாம் காவலாளி 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி தான். அவர் நினச்சிட்டாருன்னா மருள் ஈஸியாக கொண்டு வந்து எல்லாரையும் இறக்கி விட்றார். அப்படி குளம், குட்டை, ஏரி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சாமி அழைப்பு வைக்கும்போது அந்த நீர்நிலை பகுதிகளில் வந்து சாமிகள் வந்து அதிக வாசம் செய்கிற இடம். ஏன்னா கருப்பசாமி கோவில் பார்த்தா
ஒரு கோயில் வந்து கம்மாக்கரை, ஐயனார் கோயில் கம்மாக்கரை இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி கம்மாய் குளம் குட்டைகளில் வந்து வைக்கும்போது தெய்வங்கள் வந்து நீராட வரும்போது அந்த எல்லையில் உள்ள அப்பம்போது அந்த இடத்துல நம்ம அழைக்கும் போது உடனே வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அப்புறம் வந்து நீர்நிலைகளில் சாட்சியாக வச்சு தெய்வத்தை அழைக்கிறோம். வருண பகவானை சாட்சியாக வச்சு தெய்வத்தை அழைக்கும் போது அந்த வகையில் தெய்வங்களுக்கு வந்து ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து சாமி இறங்கும். அந்த சாமி இறங்கும்போது அந்த இடத்துல சாமிக்கு உண்டான என்ன சாமின்னு கேட்டுட்டு அந்த சாமிக்கு உண்டான பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த சாமியை அந்த இடத்துல மகிழ்ச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த சாமி வந்து அந்த மருளாடியை விட்டு கிளம்பாது. வருஷம் நீங்கள் வந்து களரியை வந்து சிறப்பாக நடத்தலாம். அந்த சாமி என்ன கேட்குதோ அந்த பொருளை கொடுங்க, என்னென்ன பூஜைகள் கேட்குதோ அதை பண்ணுங்க. 1 வருஷம் பண்ணுங்க, 2 வருஷம் 2 வருஷம் பண்ணுங்க, 3வது வருஷம் நீங்கள் கூப்பிடவே தேவையில்லை. கொட்டை அடிச்சினீங்கனாலே போதும் உங்கள் கோயிலே சாமி இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் மரலாடிகளை பொறுத்தளவில் நம்ம சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மரலாடிகள் வந்து இந்த தீட்டு இந்த மாதிரி ஒரு அவங்க வீட்டில் யாராவது இறப்பு பிறப்பு இந்த மாதிரி டைமாக வருவாங்க. குலதெய்வத்தை பொறுத்தளவில் பிறப்பும் இறப்பும் ஒரு தீட்டே கிடையாது. ஏன்னா நம்ம இறந்த முன்னோர்களும் நம்ம இறந்த முன்னோர்கள்னா நம்மளோட குலதெய்வங்களாக இன்றும் வழிபட்டு வரப்படுகிறோம். நம்ம மனசுக்கு பொறுத்தளவில் அது ஒரு தீட்டாக இருக்கலாம். ஆனால் கருப்பசாமி அந்த தெய்வங்களை பொறுத்தளவில் அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம வழிபடுறோம். நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை வழிபடாம இருக்கலாம். நம்ம முன்னோர்கள் தான் நம்மளோட குலதெய்வங்கள். நம்ம முன்னோர்கள்ல வாழ்ந்து நல்லவங்களா செத்தவங்க எல்லாருமே நம்ம குலதெய்வ கோயில ஒன்றி அந்த குலதெய்வத்திலே தான் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம வழிபடுறோம். அதனால தான் வருஷம் ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம ராமேஸ்வர கடல்ல போய் எல்லாரையும் தீர்த்தமாடுற சொல்றது எதுக்குன்னா, அங்கே வந்து உங்களோட முன்னோர்கள் எல்லாமே அங்கே வந்து அந்த சிவனை பார்த்து மோட்சம் அடைகிறதுக்கு அந்த கடல்ல நீராட அவங்களும் வருவாங்க. அப்போது நம்ம போய் நீராடும் போது நம்மளை அவங்க பார்த்து மகிழ்ந்து நமக்கு வந்து ஆசி வழங்குவாங்க. நம்ம பிள்ளைய தேடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஆசி கொடுப்பாங்க. அதனாலதான் அமாவாசை தினங்களில் கடலுக்கு சென்று இல்லைன்னா ஆறுக்கு சென்று நீராடி முன்னோர்களுக்கு இந்த இது கொடுப்பாங்க, இது மாதிரி கொடுப்பாங்க. அது கொடுத்து கடல்ல வந்து விட்டு அந்த முன்னோர்களோட சாபங்கள் நீங்கும், நல்வாழ்வு அமையும். அதனால நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சாமி ஆடுறீங்கன்னா உங்களோட முன்னோர்களோட ஆசி இருந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சாமி வரும். அதனால் மரலாடிகள் வந்து மிகவும் தூய்மையாக இருங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் அருள் இறங்கும். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம்.